50 days basic programming language seriesல டே 8 இன்னைக்கு. ஸோ நேற்று வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி போகிறது சி ப்ரோக்ராமிங்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து ஆட் டு நம்பர் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆட் டு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணல, விட்டுறேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க டாக்குமெண்டேஷன் செக்ஷனை. ஸோ செகண்ட் வந்து லிங்க் செக்ஷனில் ஹெடர் ஃபைல்ஸ் போட்டுக்கிறேன். ஹெடர் ஃபைல் கீழே வைட் மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி வைட் மெயின்குள்ள இன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் என்னன்னு தெரியினாலும் பரவாயில்ல, வேரியபிள்னா என்னன்னு தெரியினாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு printfல என்டர் டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே ஸ்கேன் அப்ல அதை வாங்கி சேவ் பண்ணிக்கிறேன். டோட்டல் அப்படின்ற வேரியபிள் நம்பர் 1 + நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்துட்டு டோட்டல் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் என்னவோ அது கிடைச்சிரும். சி ப்ரோக்ராம்ல ஆட் டு நம்பருக்கு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். சி ப்ரோக்ராமிங்கான ஃபுல் டியூட்டோரியல் வந்து நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கீழே தரேன், தேவைப்படுறேன் செக் பண்ணி பாருங்க. இதுபோல் நிறைய ப்ரோக்ராம் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம